நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய சிட்டிங் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இந்த தொகுதியில் களமிறங்கி இருக்கக்கூடிய வேட்பாளர் சற்றேறக்குறைய ஒரு 20,000 வாக்கள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மோடு அவர் நேரலையில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் தான் பேச இருக்கிறோம். சார், இப்போ அப்பா பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பேசலாம் சார். அப்பா இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க இருக்கிற காலகட்டத்தில் இடைத்தேர்தலில் நீங்கள் மீண்டும் அவங்க மறைவுக்கு பின்பு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் என்னைக்காவது நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிடுவோம், அப்பா திடீர்னு நம்மளை விட்டு போவாங்க, அந்த தருணம் அப்படி என்னைக்காவது நினைச்சது இல்லை? அது எப்படிப்பட்ட அந்த இதா இருந்துச்சு சார்? அதாவது ஒரு பொறுப்பு கிடைச்சாலும் அது வலியோட கிடைத்த பொறுப்பு, அதை எவ்வளவு உணர்ந்தீங்க? இல்லை, ரொம்பவே உணர்ந்தேன். ஏன்னா அப்பாவோடைய ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம வியாபார ரீதியாக நம்ம இருக்கும்போது கூட அப்பா அதிக நேரம் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. ஸோ நானும் ஆஃபீஸ்லேயே இருக்கேன், நிறைய நேரம் சந்திப்போம், நிறைய அரசியல் பேசியிருக்கோம், நிறைய பிஸ்னஸ் பேசியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம வருவோம் அப்பா மறைவுக்கு பின்பு இப்படி நடக்கும் அப்படின்றது இல்லை. அப்பா பாராளுமன்ற பொறுப்பு கிடைத்தா எல்லாரும் மகிழ்வாங்க, ஆனால் வலியோடு வந்த பொறுப்பு கண்டிப்பா ஒரு இழப்புன்றது ஒரு சாதாரண இழப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஷாக். ஏன்னா உடல்நிலை சரியில்லாமலோ இல்லை ஏதாவது ஒரு இது ஆன்டிசிபேட் பண்ணி வந்ததில்லை. திடீர்னு கோவிடு எல்லாருக்குமே உதவி செஞ்சு கோவிட் பீரியட்ல உதவி பண்ணி கடைசியில் அவங்க உதவி இல்லாமல் பல முயற்சிகள் எடுத்தும் தவிர இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அப்பா ஒரு பில்லர் மாதிரி எங்கள் எல்லாரும் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே டிபெண்டாகவே இருந்துட்டு இருந்தோம். திடீர்னு அவங்க இல்லைன்ற போது ஒரு பெரிய ஒரு இதுதான். அதுவும் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று பல வருடங்களாக அவர் கணக்கு பண்ணி பல கஷ்டங்கள் பட்டு அதை அனுபவிக்க கூட, அதாவது 2019 20 லாக்டவுனு 20 இறந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவருடைய கனவை நிஜமாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள். அது கண்டிப்பாக அதை நிறைவேற்ற எல்லா முயற்சிகளும் எடுப்பேன் நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன். சார், அவங்க விட்டு சென்ற பணிகள் அடுத்து நீங்க இப்போ தொடர்றதுன்னா என்ன வகையான மக்களுக்கு, குமரி மக்களுக்கு ரொம்ப குறிப்பா என்னெல்லாம் செய்ய? இல்ல, அதாவது ஆல்ரெடி அப்பா கொடுத்த ப்ராமிசஸே நம்ம அது கூட நான் ஒண்ணு பார்த்தேன். நீங்க ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு சுற்றறிக்கை வந்திருந்துச்சு, அதுல அப்பா விட்டு சென்ற பணிகள் நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, அதே பணிகள் மீண்டும் கண்டிப்பாக முடிக்க வேண்டிய இப்ப 4 வழிச்சாலை இது ஆல்மோஸ்ட். அரசு வேலை என்பது உங்கள் கனவா? உங்கள் கனவை நாங்கள் நிஜமாக்குகிறோம். வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி TNPSC தேர்வு. அது மட்டுமல்ல ரயில்வே பணிகளும் இந்த டபுளிங் ஒர்க்கை வேகப்படுத்தணும். அது மட்டும் மக்களுக்கு தேவையான அன்றாட இதை பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இன்று ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நல திட்டங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் நம்பிக்கை வரும். ரொம்ப நன்றி சார். ஒரு பரபரப்பான நேரம், உங்களுடைய பிஸியான நேரத்துக்கு மத்தியில எங்களுடைய நிமிர்ந்த சேனலுக்கு நேரம் ஒதுக்கி நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.